ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேங்கோ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு நல்ல பழுத்த மாம்பழம், அப்புறம் ஒரு பாதி பழுத்த மாம்பழம் தேவைப்படும். இந்த பாதி பழுத்த மாம்பழத்தோட புளிப்பு தான் இந்த ஜூஸில் இருக்கிற இனிப்பை பேலன்ஸ் பண்ணும். தோலை உரிச்சிட்டு சின்ன பீசஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீசஸை ஒரு பேனில் போட்டு அதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். கவர் பண்ணி மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம், அப்படி இல்லைன்னா எல்லா பீசஸும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. சீக்கிரம் பண்ணுறதுக்கு நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றி 1 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இது ஃபுல்லாக ஆற விட்டுறலாம். இது ஆற வரைக்கும் நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் தண்ணி, அப்புறம் 1 கப் சீனி போட்டுக்கலாம். மாம்பழத்தோட இனிப்பை பொறுத்து சீனியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீனி கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். உங்களுக்கு சுகர் சிரப் செய்ய டைம் இல்லைன்னா மாம்பழத்தை இறக்குறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி சீனி போட்டு மூடி வச்சுருங்க. எல்லா சீனியும் கரைஞ்சதும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. நல்லா கொதிச்சதும் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இதையும் ஃபுல்லாக ஆற விட்டுடலாம். இப்போ ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் கொதிக்க விட்ட மாம்பழத்தை தண்ணியோட போட்டுருங்க. அதில் சுகர் சிரப் ஊற்றி நல்லா அரைச்சிடலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா அரைச்சிக்கோங்க. இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி இந்த நாரை தனியாக எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரை 1 கப் தண்ணி ஊற்றி கழுவி ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறமா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல, ஸோ ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்காதீங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா உங்கள் கைமணம் உறவுகளை கவரும். நன்றி.